மிக்க பள்ளி இந்த பள்ளி. எஸ்பிகே என்றாலே ஒரு மேஜிக் வேர்டு, ஒரு மந்திர சொல். அப்பேற்பட்ட ஒரு எஸ்பிகே என்ற பெயரில் இந்த பள்ளி மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. எமது மாணவியர்கள் ஒவ்வொரு வருடமும் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கும் எங்களுக்கும் மிகவும் பெருமை தேடி தேடிக்கொண்டார்கள். அப்பேற்பட்ட சிறந்த மாணவியர்கள் பயிலும் பள்ளி இது. அதுபோல் இந்த வருடமும் மாணவியர்கள் எல்லா பாடங்களிலும் மற்ற பள்ளிகளை விட முதல் மதிப்பெண்கள் எடுத்து 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த தேர்வு நெருங்கும் சமயத்தில் இந்த மாணவியர்களை நான் அன்புடன் வாழ்த்துகின்றேன். அதே நேரத்திலே உங்களுக்கு ஒரு ஒரு அறிவுரையும் வழங்க நான் விருப்பப்படுகிறேன். தேர்வு நெருங்கிவிட்டது. தேர்வுகளில் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தவும் நீங்கள் படிக்க வேண்டும். எங்களுக்கு பெருமை சேர்த்து நீங்கள் படிக்க வேண்டும். இதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால், இந்த கைபேசி, அதாவது இந்த மொபைல் ஃபோனை, இந்த செல்ஃபோனை இன்னையிலேருந்து நாளையிலேருந்து ஓரம் கட்டிடுங்க. தேர்வு முடியும் வரை அதை பார்க்கக்கூட கூடாது நீங்கள். அந்த மாதிரி அதே மாதிரி தொலைக்காட்சி, இந்த தொலைக்காட்சியை வீட்டில் எல்லாம் அந்த நெட்டெல்லாம் கட் பண்ணி விடுங்க, ஒய்ஃபை எல்லாம் கட் பண்ணி விடுங்க. இந்த தேர்வு முடிகிறது வரைக்கும் அவங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பின்னால் இதனால் அவங்க நிறைய மார்க் வாங்கும் பொழுது அந்த சந்தோஷத்தில் இதெல்லாம் அடிபட்டு போகும். பெற்றோர்களும் இதை கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கண்காணித்து இந்த தேர்வு முடியும் வரை இந்த கணினி, இந்த செல்ஃபோன், இந்த தொலைக்காட்சி, டிவி எல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்கள். அவங்களுக்காண்டி நீங்கள் பார்க்குறம்போது அப்புறம் அவங்களும் பார்ப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஏற்றபடி கொஞ்சம் உங்களை அந்த டிவி பார்க்குறது இதெல்லாம் நீங்களும் குறைச்சி பார்க்கக்கூடாது இந்த தேர்வு முடியும் வரை. உங்களை உண்மையிலேயே பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எங்கள் மாணவியர்கள் மிகவும் திறமையானவர்கள், படிச்சிருவாங்க, எல்லாம் எங்களுக்கு 100% தேர்ச்சி பெற்றுவார்கள் என்கிற உறுதி எங்களுக்கு எங்கள் மனசில் உண்டு. இருந்த மொழியிலும் அவர்களுக்கு இது ஒரு இந்த செல்ஃபோன்லாம் பார்க்காம இருக்கும் போனால் ஒரு படிப்புக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் எமது மாணவியருக்கு நான் ஒரு உறுதிமொழி வழங்கியிருந்தேன். இந்த பள்ளி வகுப்பறைகளிலே ஒரு புளி மூட்டை மாதிரி அடைச்சி கிடக்கிறாங்க. நான் உள்ளே போகிறதுக்கு எப்பயாவது உள்ளே போகும்போது மாணவியர் கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் தண்ணி இருப்பாங்க. இட வசதி இல்லாமல், காற்றோட்ட வசதி இல்லாமல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு எல்லாம் ரொம்ப மனசு சங்கடப்படும். என்னடா இந்த பெண் குழந்தைகள் இப்படி இருக்கின்றார்களே, இவர்களுக்கு எப்படியாவது செய்ய வேண்டும் என்று பள்ளியவே மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கெல்லாம் வந்தேன். அதற்கெல்லாம் காலம் பெரிய காலம் ஆகும் என்பது நினைக்கும் பொழுது ஒரு மலைப்பாகவே இருந்தது. ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருந்தோம். எப்படியாவது இந்த குழந்தைகளுக்கு நல்ல காற்றோட்டமான வகுப்பறைகள், கீழே உட்காரக்கூடாது, ஒரு ஒரு வசதியாக எல்லாம் வாஷ்ரூம் எல்லாம் போன்ற நல்ல சிறந்த வசதிகளுடன் அவர்களை செய்யணும்னு நினைக்கும் பொழுது எங்கள் அம்மா முத்துமாரி அம்மா ஒரு உத்தரவிட்டார். யாரும் பெரிய பெரிய இன்ஜினியராக நாங்கள் கூப்பிட்டு எப்படி கட்டுறதெல்லாம் கேட்டு பார்த்தோம், என்னென்ன செய்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு எந்த வழியும் எந்த பொறியாளர்களாலையும் கொடுக்க முடியல. கடைசியில் முத்துமாரி அம்மா ஒரு வழி சொன்னாங்க. கீழே திருவிழாவுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் கீழே கட்டு, மேலே ஊரா வகுப்பறைகள் கட்டு, 3 மாடிக்கு வகுப்பறைகள் கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு நம்ம காசி முருகன் மூலமாக. ஏன்னா உடனடியாக அந்த துவங்கப்பட்டது நல்ல சிறந்த திட்டமாக இருந்தது. உடனடியாக திட்டம் நிறைவேற்றப்பட்டது. தரைத்தளம் முதலில் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 1ஆம் தளம் கட்டி திறப்பு விழா நடைபெற்றுவிட்டது. 16 வகுப்பறைகள் இருக்கின்றன.
சிறந்த வகுப்பறைகள், மிகப்பெரிய வகுப்பறைகள், காற்றோட்டமான வகுப்பறைகள், அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. வாஷ்ரூம் மற்ற எல்லா வசதிகளும், குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்கு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடுத்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த டெஸ்க்குகள், பெஞ்சுகளுக்கெல்லாம் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். எல்லோருமே வசதியாக உட்கார்ந்து படிப்பதற்கு, காற்றோட்டமாக உட்கார்ந்து படிப்பதற்கு, அனைத்து வசதிகளுடன் படிப்பதற்கு இந்த குழந்தைகளுக்கு அடுத்த அகாடமிக் இயரில் இருந்து ஒரு விமோச்சனம், இந்த இடத்துக்கு இடப்பிரச்சனை இல்லாத ஒரு விமோச்சனம் இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதை நினைக்கும் பொழுது மனசு மிகவும் சந்தோஷப்படுகின்றது. எல்லாம் இப்போ படிக்கிற குழந்தைகளுடைய ஒரு ராசி தான் அந்த கட்டணம்லாம் நாங்கள் கட்டி முடிக்கிறது. இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டினுடைய ராசி எல்லாம் சேர்ந்துக்கிடுச்சு. எங்களுடைய முயற்சி, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். அடுத்த அகாடமிக் இயரில் இந்த பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அட்மிஷன்லாம் போட